எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரசன்ட் வைப்ஸ். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எல்லாரும் என்னோட சேனலுக்கு லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சுவையான மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்வது என்று பார்க்கலாம். முதல்ல மஷ்ரூமை நல்லா க்ளீன் பண்ணணும். மஷ்ரூம் மேலே ஒரு லேசான தோல் இருக்கும், அதை இந்த மாதிரி எடுத்து விடணும். அப்போ தான் மஷ்ரூமில் நல்ல மசாலா பிடிச்சி நல்ல டேஸ்ட் கொடுக்கும். க்ளீன் பண்ண மஷ்ரூம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதற்கு தேவையான பொருட்கள்: 4 டீஸ்பூன் சமையல் எண்ணெய், 2 டீஸ்பூன் நெய், 2 பட்டை, 5 லவங்கம், 1 ஸ்டார் அனைஸ், 2 ஏலக்காய், 1 பிரிஞ்சி இலை, அரை டீஸ்பூன் சோம்பு, 3 வெங்காயம் பொடியாக நறுக்கியது, 4 பச்சை மிளகாய் நீளவாக்கில் நறுக்கியது, அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 தக்காளி பொடியாக நறுக்கியது, 100 மில்லி தயிர், கொஞ்சம் கொத்தமல்லி புதினா நறுக்கியது. அரை கிலோ பாஸ்மதி அரிசியை கழுவி தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அடுத்து மசாலா அரைக்க தேவையான பொருட்கள்: 1 துண்டு இஞ்சி, 20 பல் பூண்டு, கொத்தமல்லி இலை கொஞ்சம், 4 பச்சை மிளகாய், 2 வெங்காயம் நறுக்கியது, 1 கைப்பிடி அளவு புதினா. இதை எல்லாத்தையும் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போது குக்கரில் எண்ணெய் மற்றும் நெய்யை சேர்த்து ஸ்பைசஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். லேசாக வதக்கி வெங்காயம் மற்றும் பச்சை மிளகாய் சேர்த்து வதக்குறேன். வெங்காயம் பொன்னிறமாக வதங்கியதும் அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்து லேசாக வதக்கி அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா வதக்கி வச்சுக்கலாம். உடனே நறுக்கி வச்ச தக்காளியை சேர்த்து 1 டீஸ்பூன் உப்பு போடுறேன். கூடவே நறுக்கி வச்ச புதினா, கொத்தமல்லி இலை போட்டு நல்லா வதக்கி தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் செய்து மஷ்ரூமையும் போட்டு நல்லா மசாலா பிடிக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணுறேன். இப்போது 1.25 கிளாஸ் தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை போட்டு நல்லா மிக்ஸ் செய்து குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் வர வரைக்கும் விடுறேன். விசில் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் செய்து 5 நிமிஷத்திற்கு அப்படியே விடுறேன். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. குக்கர் மூடியை திறந்து பார்க்கலாம். ஃபைனலாக 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து லேசாக மிக்ஸ் பண்ணுறேன். மஷ்ரூம் பிரியாணி ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சுவையான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.